ஒரு பண்ணு புடியா. செல்வி, என்ன நீ மட்டும் வந்திருக்க? உங்க அக்காவல்ல? அதோ அங்க நிக்குது. இந்தா போய் 10 பைசா பீடி வாங்கிட்டா. சக்கரை போடப்பா. போயா. வள்ளி, என்ன வள்ளி இங்க நின்னுட்ட? அது ஓம் கடை, நீ நேரா வந்து உனக்கு வேணுங்கிறது திருட்டு போக வேண்டியதானே? அந்த காலம் வரட்டும், நானே நேரம் வரேன். நேரமாவது ஒண்ணாவது. வள்ளி, ஊருக்குள்ள நம்ம பத்தி என்னதை பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறானுவா? வள்ளிக்கு முருகையங்கையால டீ குடிச்சா தான் பிடிக்கும், ராத்திரிக்கு எந்நேரமானாலும் முருகையும் கிடைக்கும், வந்து டீ குடிக்காம போகாதுன்னு பேசிக்கிறாங்க. அதனால ஊருக்குள்ள பாரு ஒரே சலசலப்பா இருக்குது. இருந்துட்டு போட்டுமே. எதுக்காக கெட்ட பேரு நாம எடுத்துக்கணும்? இந்த வெட்டித்தனமா பேசுற வாயை கட்டி போட்டு போடணும். அதுக்கு ஒரே வழி. வழியா? இனிமே என்ன பேசுவானுங்க தெரியுமா? பேசுவானுங்க. முருகையா வள்ளி கிட்ட பல்ல இழிச்சானா பலார்னு ஒண்ணு கொடுத்தானா அவங்களுக்குள்ள ஒண்ணு இல்லைன்னு பேசுவானுங்க. போதுமா? என்கிட்ட ஏன் பல்ல இழிச்சான்? நீ பெரிய பத்தினியோ? பத்தினி தாண்டப்பா அண்ணாடப்பா. அவரை அடிச்சல்ல, தில்லு இருந்தா என்ன அடி பாப்போம்? எப்படி இருக்குது இல்லையே? என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? சுத்தி வளைங்கடா. தெரியுமில்ல போசிக்க முடிய போரிக்கு பாத்துக்கலாம். என்னக்கா ஒண்ணும் கொண்டாடல? இன்னைக்கு நானே பட்னியா கிடந்து வந்தேம்மா. இத பாரு, நாளைக்கு வரும்போது நான் ஐயோ வாங்கி வந்து கொடுக்குறேன். இப்படிதான் எங்களுக்கு விளையாட்டு பொம்மை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திக்கினே இருக்க. ஐயோ என் ராசாத்திங்க, நான் உங்களை எல்லாம் ஏமாத்துவேனா? இத பாரு, உங்களுக்கு எல்லாம் என்னென்ன விளையாட்டு பொம்மை வேணும் சொல்லுங்க வரிசையா. அக்கா எனக்கு ரயில் பொம்மை, அக்கா எனக்கு கார் பொம்மை, அக்கா எனக்கு குரங்கு பொம்மை, அக்கா எனக்கு வாத்து பொம்மை. அம்மாடி, இம்மா பொம்மையும் வாங்கணும்னா எனக்கு 1000 ரூபாய் வேணும். 1000 ரூபாய் கிடைச்சா இதெல்லாம் வாங்குறியா? ஓ, எனக்கு 1000 ரூபாய் கிடைக்கட்டும், பிரமாதமா வாங்கி வந்துடுறேன். இப்படி போட்டு அடிக்கிறேன். நாயா உழைச்சு 4 படி அரிசி வாங்கி கொண்டாந்து வச்சிருந்தேன், அதுல 2 படியை எடுத்து தங்காய்ச்சி போட்டு கொடுத்து விட்டுட்டா. ஏங்க குடுத்து விட்டா என்னவா? என்னவா? ஏமா நமக்கு இல்லங்கப்ப எந்த காய கொண்டாந்து கொடுத்தான்னு கேக்குறேன். இன்னைக்கு தின்னுட்டேல்ல, நாளைக்கு அரிசி இருக்குதா? நாளைக்கு சேர்த்து இருக்கு. இனிமே நாளைக்கு மறுநாளைக்கு இல்லன்னு அவளை போட்டு அடிக்கிறேன்னு இல்ல வள்ளி. இன்னைக்கு சாயங்காலமே கொண்டாந்து தாரேன்னு சொல்லிட்டு தான் என் தங்காச்சி வாங்கிட்டு போச்சு. எங்க பாப்போம், எங்க பாப்போம், இவ தங்காச்சி இன்னைக்கு சாயந்தரமே திருப்பி கொண்டாந்து கொடுத்துருவான்னு சொல்லி இந்த போட்டு தாண்ட சொல்லி பாக்கலாம். எங்க சாயங்காலம் வரைக்கும் நீ உசுரோட இருப்பேன்னு அதே துண்ட நீ தாண்டு பாக்கலாம். நீ என்ன தங்கச்சி, மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே போசுக்கிட்டு போயிடுறான். அது தெரியுதுல புத்தியில. பின்னைய நாளைக்கு இல்லன்னு கடந்து அடிச்சுன்னு கிடக்குற. இத பாருயா, மனுஷன் அன்னன்னைக்கு மாடா உதச்சு மகாராசா துண்ணணும். துன்றப்ப ஆறாவது பசின்னு வராங்க, அதுங்க கையில 2 உருண்டை. அதை விட்டு நேசிக்கு தார வாத்துட்டோமே, நாளைக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட்டு ஏயா பிசாசாலையணும்? எங்க 2 பேரும் துண்ணிட்டீங்கல்ல, நிறுத்திக்கங்க பாக்கலாம். சிரிப்புல ஐயா சிரிப்பா நீ? அது சரி சரி நான் போறேன், உங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டே இருப்பா. நான் போறேன். அடியாச்சி, இது என்னடி? இது ஒரு நாள் இல்லாத திருநாள். யோ யாரு கேட்ட? நீ எந்திரியா மேலுக்கு? எந்திரி. ஆமா, அங்க காரணமா வர சமயத்து தானம் போட வந்த, இங்க என் குடிசையில பங்கு போட வந்தியா? குடிசையா? பின்ன பங்களாவா? பங்களாவா குடிசையோ? ரொம்ப திறந்து கிடந்துச்சுன்னு படுக்கலாம்ட்டு வந்தேன். யோ, திறந்து கிடக்கிற இடத்துலதான் என் கேட்ட நுழையணும், மூடி கிடக்கிற இடத்துல நீ எப்படி நுழைவ? ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன இருக்கிறத பங்கு போட்டு திங்கணும்னு சமதர்ம உபதேசம் பண்ண, இப்ப என்னடா குடிசைக்குள்ளார வந்து படுத்ததுக்கு பிரமாதமா கோச்சுக்கிறியம்மா? அதுக்கு அர்த்தம் தனக்கு போக முடிய கொடுக்கணுமே தர உள்ளதையும் பறி கொடுத்துட்டு ஊராங்கையில கையேந்தி நிக்கிறது இல்லையா? ஆமா, வீட்டை இப்படி நீ திறந்து போட்டுட்டு வெளியே ஊரு சுத்த போயிடுறிய, எவனாவது உள்ளார வந்து இருக்கிறத சுட்டிட்டு போயிட்டானா?
சொல்லிட்டு தெரியுமா என்ன நான் என்னமோ நினைச்சேயா உன்ன என்ன நினைச்ச நீதான் அந்த குச்சியை பாத்துக்கிட்டே இருக்கிய திருடிங்கன்னு போனுக்கு என்ன இருக்குறீங்க எவனாவது திருடத்துக்கு வர்றானே சோமாரி அவன் ஏதாவது மறந்து வச்சுக்கின்னு போனாதான் உண்டு அம்மா உங்கூட பேச நமக்கு தெம்பு இல்ல நான் வர்றேன் யா எங்கயா போற நான் எங்க போன உனக்கு என்னம்மா ஏதோ சொன்ன பக்கத்துல போய் கட்டைய போடுறேன் யா உடம்புதான் சேப்பு புத்தி அட்டக்கறி வெளிய வானம் மூடிக்கிட்டு கிடக்குது உள்ளே உளுந்துக்கிட்டு கடையா குழந்தான் பேசுற யாருக்கு ஷெல்ஃப் புடிச்சுக்கிட்டு போகுது இங்க வேண்டாமா பாக்குறவங்க ஏதாவது சொல்ல போறாங்க நான் வெளியிலேயே போய் படுத்துக்கிறேன் யோ வாயா வாயா இங்க உட்காரு இங்க உட்காரு அம்மா என்ன சொன்ன இப்போ இல்லம்மா ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் தனியா இருந்தா பாக்குறவங்க ஏதாவது சொல்லுவாங்களே சகஜம் தானேன்னு சொன்னேன் பாக்குறவ வாய முடிக்கணும் இருந்தான்னா நீ என்ன குத்த வேணாலும் பண்றது யா ஊரானுக்கு பயந்துக்கிட்டு ரோகிமா இருக்காத உன் மனசுக்கு பயந்துக்கிட்டு ரோகிமா இரு ஆமா போ ஏன் முஞ்ச பாக்குற போய் தூங்க போய் சொல்லுவான் சொல்லுவான் அவன் வந்து பல்ல தட்டி கையில கொடுக்க மாட்டான் ஆதி தூக்கமா ஏமா இப்பதானே நீ கூட பேசிக்கிட்டு இருந்த அதுக்குள்ளார எப்படி திடீர்னு குரட்டி விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன் போயா எதிர்ல வா ஆமா மனுஷன் மாடா வளைக்கிறது எதுக்கு பணம் சம்பாதிக்க பணம் எதுக்கு சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கிறது நல்லா சாப்பிட்டு நல்ல இடத்துல இருந்து நல்லா வாழ்க்கை நடத்தணும் தான் அப்படித்தானே பணம் சேர்ந்ததுக்கு அப்புறம் எவனாவது நிம்மதியா சிரிச்சு நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிருக்கான ஐயா ஒருத்தனை காட்டுவியா ஒருத்தனை எனக்கு என்னய்யா அடைச்சா சாப்பிடுவேன் நினைச்சா தூங்குவேன் தூங்கயா अरे कोमाली நீ நல்லா ஆட்டம் ஆடுனது எனக்கு பிடிச்சது புதுசு சார் நேத்து தான் கப்பல்ல சேர்ந்தாரு புதுசு பழசு மாதிரி இருந்துச்சு இவன் கூட மேனேஜர் கோமாளி ஆட்டம் நல்லா ஆடுவான் கம்பெனிக்கு வெச்சுக்கோ என்ன சார் இது உங்க கம்பெனி நீங்க சொல்லணுமா என்ன மேனேஜர் இருக்கட்டும் இருக்குடா ரேவதி இருக்கு ரேவதி இருக்கட்டும் பாவம் அதை பார்க்கணும் அதுவும் நெட்டும் நல்லாதான் இருக்குது இதுக்குள்ள இருக்கா ரேவதி உள்ளார ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு இருக்கட்டும் ரேவதி ரேவதி வாங்க சார் அங்கே டான்ஸ் பண்ண புண்ணா இது ஏன் சார் மேக்கப் எடுத்தது உங்களுக்கு அடையாளம் தெரியலையா நோ நோ மேக்கப்பே விட அந்த ரியல் பியூட்டி ரொம்ப நல்லா இருக்கு ரேவதி அம்மேனி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மேனி மேனேஜர் முக்கியமானவங்களுக்கெல்லாம் ஒரு டின்னர் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் வர முடியுமா சார் நீங்க சொன்னா போதாதான் நாங்களாம் வந்துடுறோம் உனக்கு டின்னர்ல என்ன பிடிக்கும் செய்ய சொல்றேன் மன்னிக்கணும் சார் இந்த மாதிரி டின்னருக்கு போய் எனக்கு பழக்கம் இல்லை பழக்கப்படுத்திக்கோமணி சர்க்கஸ்லாம் பழக்கப்படுத்திக்கிறீங்க என்ன பிரமாதம் டின்னர் பின்ன மூஞ்சிக்கு தான் நான் தர்றேன் மன்னிக்கணும் சார் சார் ரேவதி அப்படிதான் சொல்லும் நாங்க அழைச்சிட்டு வந்துடுறோம் சார் நல்லது ரேவதி பாலிசி நல்லது சோட்டுக்கு கூப்பிட்ட உடனே வர்றேன்றான் அது அசிங்கம் அதனால அது அப்படி சொல்லிச்சு அப்போ நீ வந்துடுவோம் நான் வர்றேன் இல்லைன்னா நான் வந்து கூட்டின்னு போறேன் கார்ல எப்படி ஒன்னாலும் செய்யலாம் மேனேஜர் வா மேனேஜர் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லுங்க சார் நான் டின்னர்ல ரேவதியோட பேசும்போது பேசுறேன் உங்ககிட்ட இப்போ போறேன் இந்த பாரியா ஆப்பம் கிடைக்கிறது தினமும் வந்துடாத நானும் இன்னைக்கு கடை வாங்கி வச்சிருக்கேன் ஆமா ஆமா காப்பி கீப்பி எதனாச்சும் வாங்கி வச்சிருக்கிறியா ஓவல் தின்னு வாங்கி வச்சிருக்கிறேன் வேணுமா அப்பா
தேவலாம் போல இருக்குது. நடுக்காட்டுல நாதி இல்லாம அலையும் தானே நீ வந்து மல்லுக்கு விட்ட. நானா? நீ அந்த துறையை கைதான்னு சொல்லி அடிக்க போன அவன் சங்கரி பிடிச்சு விட்டான். அம்மாவும் விட்டுட்டு போயிட்டான். எங்க போற? நம்ம தாலி கட்ட வர மச்சா மாதிரி எங்க போற? உனக்கு என்னத்துக்கு தான் வச்சிருக்கிறிய சாம்பல் பிசினஸ்? நீ இங்கேயே இரு. இங்க கரடி குட்டி குரங்கு குட்டிலாம் வரும், அதுக்கெல்லாம் பல்லு தேய்ச்சி விடு. அது என்ன பள்ளி நீ சிறுபலத்தனமா? நான் நீ காட்டு வழியா அவனை தனியா விடக்கூடாது தானே மனசு இறங்கி நான் வந்தேன். இந்த பாரு இங்க ஒத்தடி பா தெரியுது, அது வழியா நம்ம போவோம். நல்லதா கிட்ட போய் சேருவோம். வா 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 போமா. அப்பா இனிமே என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. என்னது முடியாதா? ஆமாக்கா, என்னாலயும் நடக்க முடியலக்கா. அடியாத்து ரெண்டும் குதிக்கிச்சே. யோ மஞ்சள் புள்ள வராங்க. ஏன் தம்பி, இங்க பக்கத்துல எங்கேயாவது ஊர் இருக்கா? ஆத்து தாண்டி அந்த பக்கம் போனா 1 மைல் தூரத்துல ஊர் இருக்குங்க. தம்பி இந்த பக்கமா போனா? யோ இந்த பக்கத்துல இருந்தா இப்ப வந்தோம், பெரிய காடு இருக்குது. ஆளை பாரு. ஆமா ஆத்துல ஆளை ரொம்ப ஜாஸ்தியோ? பாறைப்பள்ளம் ஜாஸ்திங்க. ஒரு காலை வச்சா முழங்கால் அளவு தண்ணி இருக்கும், ஒரு காலை வச்சா தென்னை மரம் வேற ஆழம் இருக்குங்க. இதுல ஒரு காட்டு யானையும் முடிக்க போயிருக்குங்க, முதல்ல கூட இருக்குங்க. அது கிடக்குது. யோ நீச்ச தெரியுமாயா? தண்ணியை கண்டாலே எனக்கு ஒரே பயம் வள்ளி. ஆஹா, அப்போ இங்கே குந்திக்க, எந்த பின்னுக்கிட்டையாவது வந்து தின்னுன்னு போட்டோம். இத பாரு வள்ளி, காட்டு வழியா உன்னை தனியா விடக்கூடாது தானே துணைக்கு கூட வந்தேன். இப்ப என்ன நீ விட்டுட்டு போறேன்னு சொல்றிய? எப்படியாவது கரை சேர்க்கிற வழிய பாரு வள்ளி. என்ன நீ பட ரோதனையா போயிட்ட? சரி நீந்திக்கிட்டு போடி. இந்த பாத்தியா எப்படி நம்ம நாக்குட்டி மாதிரி நீந்திக்கினே போறான். இந்த கையை பிடிச்சியா எப்படி குரங்கு பிடியா பிடிச்சிக்கணும். விட்ட போயிடுவேன். வா பின்னாலேயே வா, நான் நீந்திக்கினே போயிடுவேன். வள்ளி 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 என்னயா அத பத்தியா? சும்மா நாக்குட்டி மாதிரி நீந்திக்கினே போறது. சும்மா வாயா. அதுல வள்ளி இங்க என்னமோ முதலைங்கெல்லாம் இருக்குதுன்னு அந்த பையன் சொன்னானே. ஏன் நீ அவன் சொன்னதே நினைச்சுன்னு இருக்கேன். நீ கைய கட்டிமா புடி, நான் உன்னை கரை சேர்க்கிறேன். வள்ளி 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 எங்க போயிட்ட? நான் கைய பிடிச்சேன். தண்ணி குடிக்காத, வழி வைக்கிடும். தண்ணி குடிக்காதையா? ஐயோ என்ன பண்ணுவேன்? எவ்வளவு நிலைமை இருக்கியா? அதுக்கப்புறம் ஆழமில்லக்கா தைரியமா நடந்து வா. அதான் கரைக்கு வந்துட்டோம், கைய விடுயா. ஆமா கரைக்கு வந்துட்டோமா? இன்னும் கரைக்கு வரலையே. வள்ளி வள்ளி இரு இரு. என்ன நீ வள்ளி? அதோ அந்த பாதை தெரியுது. மறுபடியும் பாதை காட்டையா? உனக்கு தெரிஞ்ச பாதையில நீ போய்க்க, எனக்கு தெரிஞ்ச பாதையில நான் போய்க்கிறேன். அது இல்ல வள்ளி, அங்க வாழை மரம் எல்லாம் தெரியுது, பக்கத்துல சனங்க இருப்பாங்க, ஊரு இருக்கும், அங்க போனோன்னு நான் போயிடுறேன்னு.